திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். 60 ரூபா தான் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம தலைவேரிக்கு போனோம்ல, தலைக்காவேரிக்கு போனோம்ல, அதுக்கு அந்த ஆட்டோ இருக்குல்ல, அது குட்டி யானையா, அந்த ஒரு ஆட்டோவுக்கு வந்து 350 ரூபா கேட்டாங்க. போயிட்டு வர மட்டும் ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் 10 கிலோமீட்ரு, அப்போன்ட்டு சேர்த்தா 20 கிலோமீட்ரு. 350 ரூபா கேட்டார். நியாயமாக தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. 300 ரூபா கொடுத்தேன், வாங்கிட்டார். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாகதேஸ்வரா டெம்பிள். சரி, நம்ம இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இந்த கோயிலுடைய விசேஷம் வந்து என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, பகதா முனி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து இங்கே வந்து சிவலிங்கத்தை வச்சுருக்கிறாரு. இந்த சிவலிங்கத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே உள்ள அரசர்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து ஆதரவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிபி 1790 வந்து ஒரு போரில் வந்து இந்த கோயில் வந்து சேதம் அடைஞ்சிடுச்சு. அந்த போரில் உள்ள சேதத்தை வந்து ராஜதோத வீர ராஜேந்திரா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இதை வந்து ரினோவேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுக்கான சிற்பங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. உள்ளே வந்து என்ன பண்ணுறது கிடையாதுன்னா, எந்த கோயிலையுமே உள்ளே வந்து அலௌட் பண்ணுறது கிடையாது, கேமரா அலௌட் பண்ணுறது கிடையாது. நாம் உள்ளே போக முடிஞ்சாலும் கேமரா அலௌட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நேராக வந்துடலாம். இதுக்குன்னு தனியாக வந்து என்ன இருக்குது, அர்ச்சனை, ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் ஒவ்வொரு ரேட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்குறாங்க. அதுபடி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணிக்கலாம், இந்த கோயிலை வந்து தரிசனம் செஞ்சுக்கலாம். இது வந்து இந்த பகதா இந்த ஏரியாவில் வந்து முக்கியமான ஒரு கோயில். சரி, இப்போ நம்ம வந்து திருவேணி ஆறை போய் பார்க்க போகலாம். இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் திரிவேணி சங்கமாங்கிற ஆறு வந்து இருக்குது. இந்த திரிவேணி சங்கமத்தில் பார்த்திங்கன்னா காவேரி, கன்னிகா, சுஜோதி, குப்தகமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஆறு வந்து இந்த இடத்துல வந்து சங்கமிக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது. சப்த சிந்துன்னு சொல்லக்கூடிய 7 முக்கியமான ஆறுகளில் இந்த காவேரி ஆறும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம். இதுதான் அந்த ஆறுக்கு போகக்கூடிய இடம். இதுதான், கால்லாம் வழுக்குது. கால்லாம் நல்ல வழுக்கு. டைல்ஸ் வேறு போட்டு வச்சுருக்காங்களா, கவனமாக தான் நடந்து போகணும். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் கேட்க விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம திருக்குறள் சேலஞ்சு வீடியோவில் 13வது வீடியோவில் இருக்கும். அதனால் நம்ம 13வது திருக்குறள் தான் சொல்ல போகிறோம். அந்த 13வது திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அதாவது பார்த்திங்கன்னா, மழை பெய்யாமல் பொய்த்து விட்டால் பரந்த உலகத்தில் பசி நிலைத்து மக்களை துன்புறுத்தும் அப்படிங்கிறத அந்த திருக்குறளில் திருவள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த திருக்குறளில் வருவோம். இதுலேயும் டைல்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க, மார்பிள் போட்டு வச்சுருக்காங்க. வலிக்கிறக்கூடாது. இதுதான் அந்த ஆறு கலக்கக்கூடிய, திரிவேணி ஆறு கலக்கக்கூடிய இடம், சங்கமிக்கக்கூடிய இடம். இது ஒரு ஆறு, சரிங்களா? இது ஒரு ஆறு. இந்த ஆறு அங்கே போகுது.
இது நம்ம பக்கத்தில் தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க, தமிழில் தான் பேசுகிறாங்க. நான் சில நேரம் எனக்கே டவுட்டாக இருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை கர்நாடகாவில் இருக்கோமான்னு எனக்கே டவுட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க. அது கேரளாவில் உள்ளவங்க கூட தமிழ் அழகாக பேசுகிறாங்க. திரிவேணி ஆறுன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு ஆறு தான் தெரியுது. இங்கேருந்து ஒரு ஆறு வருது. இங்கே அப்பா கால் வலிக்கிடக்கூடாது. இதில் இறங்கினா கண்டிப்பாக என்ன ஆகும், நம்ம ஜீன்ஸு பேண்ட்டு மறுபடியும் நனையும். அதனால் இந்த பக்கமாக போய் பார்ப்போம். சுழல் பாருங்கள், சுழல், இன்னொரு சுழல், சுழலை பார்த்தீங்களா? இது ஒரு ஆறு சரிங்களா. இது எந்த ஆறுன்னு தெரில, கன்னிகாவா சுஜோதியான்னு தெரில சரிங்களா. அது ஒரு ஆறு. இந்த 2 ஆறு சங்கமிக்குது அங்கே. 3வது ஆறு அந்த பக்கம் இருக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியாச்சு, 2 ஆறை பார்த்தாச்சு சரிங்களா. தண்ணியோட டேஸ்ட் பார்ப்போமா கொஞ்சம். இதை கொஞ்சம் மாட்டி வைப்போம், யாரையும் எடுத்துகிட்டு போக மாட்டான்னு நம்புவோம். தண்ணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. குடிக்கிற தண்ணி தான், செம சூப்பராக இருக்குது. இந்த மரம் பாருங்கள், இந்த மரம் ஒரு அழகு. இங்கே ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது, பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இந்த திரிவேணி ஆறு. திரிவேணி ஆறு இது காவேரி, கன்னிகா, சுஜோதி, இந்த 3 ஆறு கலக்கக்கூடிய இடம்தான் இந்த ஸ்பாட்டு. இப்போ நம்ம அப்படி போய் அந்த பாலத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம், ஏறி அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி இறங்கி அப்படி போயிடுவோம். ஓகேயா? சரி போமா, அவ்வளோதான் விஷயம். இந்த மரத்தில் இது என்ன மரம்னா அஸ்வதா கட்டி. அஸ்வதா கட்டிங்கிற மரம் இது, நல்லாயிருக்கு. அஸ்வதா கட்டியா அது. இது நகனக்கா கட்டி. நகனக்கா கட்டினா நம்ம ஊரில் பிபி ஊதுவோம்ல, அரச மரத்தில் தானே பிபி ஊதுவோம், அந்த விதம். இந்த பூ எப்படி இருக்கு பாருங்க. செம சூப்பராக இருக்குல்ல இந்த பூ. வாழை இலை. அப்புறம் இந்த பக்கம் நிறைய செடிகள் இருக்குது. இந்த பூ பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு அழகான செடி. இதே செடி தான் இது. இன்னைக்குள்ள அந்த பூவை பாருங்களேன். இந்த செடியை பாருங்களேன். கேரட்டா? கேரட் மாதிரி இருக்கு. கேரட் மாதிரி இருக்கு. ஆளுங்க நல்லா ஜாலியாக தூங்குறானு, நல்ல சாப்பாடு போடுறது இது. கர்நாடகாவில் உள்ள டாகு, கர்நாடகா டாகு. அது ஒன்று, இவன் ஒன்று. என்ன பூன்னு தெரில.
பயங்கரமாக இருக்குண்ணா. என்ன செமையாக இருக்கா பாருங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ஊட்டிலலாம் இந்த மாதிரி செடிகளை பார்த்ததே கிடையாது. இது கர்நாடகாவில் தான் இந்த செடிகள் இருக்குது. கர்நாடகாவுக்கான ஸ்பெஷல் செடின்னு நினைக்கிறேன். அதோட இது செம்மையாக இருக்கா? அதோட இது செம்மையாக இருக்கா? இது பட்ரோஸ் செடியா? இது மட்டும் தெரியுது. இதுதான் பட்ரோஸ் செடின்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் தெரியுது. அங்கே நடுவில் ஒரு மரம் தெரியுதா? அந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரத்தோட க்ளோஸ்அப்பு காட்டுறேன் பாருங்க. இது வாழை இலை, அது கீழே இது என்ன இலைன்னே தெரியல. இது பாருங்க. இந்த செடி தான் செடியா மரமான்னு தெரியல. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கா? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அங்கே இருக்குது. எப்படி இருக்கு? இந்த மாதிரி செடிகளை பார்க்குறதே அபூர்வம் தான். சரி, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இதுதான் இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆறு. அது அங்கேருந்து ஒரு ஆறு வந்துச்சா? இது இங்கேருந்து ஒரு ஆறு தான். இந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னா அந்த பகந்தேஸ்வரா டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய ஆறு வந்து, ஆறோட பேர் என்னன்னு தெரில, அந்த ஆறு தான் இந்த பக்கம் வருது. சரிங்களா? இந்த பக்கம் வருது. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஆறு வருது. அந்த ஆறு வந்து அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்படி ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி அந்த பாலத்துலேயே போகுது. இப்போ 2 ஆறு தானே இருக்குது. 3வது ஆறு எங்கே இருக்குது? இந்த 2 சேர்ந்த ஆறு தான் காவேரி ஆறாக இருக்குமோ? இந்த 2 ஆறுமே சேர்ந்த ஒரு 6 பேர் தான் காவேரியா. கன்னிகாவும் சுயோஜித்தான்னு தெரில. அந்த 2 ஆறும் சேர்ந்து வர்றதான் காவேரி ஆறா? ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன். ஏய் ஏய், எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி ஓட்டத்தை பாருங்க. தண்ணியோட ஃப்ளோவை பாருங்க எப்படி இருக்குன்னு. Brother, this is Kaveri. Kannika, Suyojit. Okay. Okay, this is? ಅದೇ ಅಲ್ಲಿಂದ ಸುಜ್ಯೋತಿ ಅಲ್ಲಿ ಎರಡು ಬಂದು ಸೇರ್ತದಲ್ಲ. ಸುಜ್ಯೋತಿ where is it? ಎರಡು ಸೇರ್ತದಲ್ಲ. ಅದು ಇದು கிடையாது. ஆக்சுவலாக கன்னிகாவும் காவேரியும் தான் இங்கே இருக்காங்க. கன்னிகாவும் காவேரி மட்டும்தான் இருக்காங்க. சுஜோஜித்து வந்து எதுலேயோ மிக்ஸ் ஆகி வராங்க. அது எங்கேருந்து மிக்ஸ் ஆகி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ திரிவேணின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் டபுள் வேணி தான் இருக்காங்க. இது கன்னிகா, இது காவேரி.
இந்த ரெண்டுக்கு நடுவில் எங்கேயோ சுஜோஜித் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியலை. நமக்கு தெரிகிறதெல்லாம் ரெண்டு வேணி தான். ஒன்று கன்னிகா, இன்னொன்று காவேரி. ஸோ டபுள் வேணி தான், ட்ரிபிள் வேணி கிடையாது. அந்த ரெண்டும் கலக்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம். இது ஒன்று, இது ஒன்று. இப்படி கலந்து இப்படி போகுது. எவ்வளோ ஃப்ளோவாக இருக்குது பற்றில தண்ணி. டபுள் வேணியை தான். அது கலந்து போகிற இடத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3ஆக போகுது. அது 3 இடமா இருக்குது பார்த்தீங்களா, சங்கமிச்சு போகுது பார்த்தீங்களா. அதனால ட்ரிபிள் வேணின்ட்டாங்கன்னு நினைக்கிறேன், திருவேணி. அப்பா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். டபுள் வேணி தாங்க, திரிவேணி கிடையாது. ஒன்லி டபுள் வேணி தான். அது கன்னிகா, இது காவேரி. இந்த ரெண்டு சேர்ந்து போகுது இந்த இடம். சரிங்களா? இது மூணுமே, இந்த இடம் வந்து மூணு வழி இருக்குது. 1 2 3. அந்த 3 வழி இருக்கிறது தான் திரிவேணின்ட்டாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து 2 வேணி தான் இருக்காங்க. டபுள் வேணி மட்டும்தான் இருக்காங்க, திரிவேணி இல்லை. இன்னும் அந்த பக்கத்தில் ஒரு ஆள் சொன்னார், இன்னொரு ஆறு எங்கே மிக்ஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டாரு. அதுக்கு முன்னாடி மிக்ஸ் ஆனாலும் சரி தான், இங்கே மிக்ஸ் ஆகிறதான்னு எங்கே அங்கே முன்னாடி மிக்ஸ் ஆகுதான்னு தெரியல, இங்கே மிக்ஸ் ஆகுதான்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகுதுங்கிறாரு. ஆனால் நம்ம கண்ணுக்கு ரெண்டு தான் தெரியுது. ஒன்று கன்னிகா, இன்னொன்று காவேரி. சரி, ஓகே. சரி, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கன்னிகா, காவேரி, சுஜோஜித், இந்த 3 பேருக்கும் டாட்டா. அடுத்த தடவை நம்ம வரும்போது பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ அடுத்து நம்ம மடிக்கிறையா, அந்த மெடிக்கரிக்கே போவோம். இந்த இடம் எப்படி இருக்குது? சரி, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். திரும்பி நம்ம என்ன போகிறோன்னா மெடிக்கரைக்கு தான் போக போகிறோம். மெடிக்கரையா அந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப போக போகிறோம். பஸ்ஸை காணோம் இல்லையா? ஆஹா, மடிக்கரைக்கு பஸ் நிற்குது. மடிக்கேரிக்கு போயிட்டு அங்கே அபாயா ஃபால்ஸாக ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி ஆறுடைய பிறப்பு. காவிரி ஆறு அங்கே தான் உருவாகுது. அங்கே இருந்து காவிரி ஆறு எங்கே முடிய போதோ அந்த இடம் வரைக்கும் நம்ம போக போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய பூம்புகார், பழைய பூம்புகார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல கலக்கக்கூடிய கடலில் கலக்கக்கூடிய காவிரி ஆறு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பயணம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து தலைக்காவிரியில் இருந்து மடிகேரிக்கு வந்தாச்சு. மடிகேரியில இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குசால் நகருக்கு போக போகிறோம்.